ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டேன். ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகலை. எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் ஒரு இஷ்யூ இருந்திருக்கு. அது எனக்கே தெரில. பட் ஆனால் அது நல்ல இஷ்யூ தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல இஷ்யூ தான். அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி ஆர்டர் வந்து போடும்போது மெசேஜ் வந்து இப்படி வந்திருக்கு. யுவர் லாஸ்ட் இகாம் டிஎக்ஸ்என் ஹேஸ் டிஸ்லைட் டியூ டு டிஎக்ஸ்என் ஃபெசிலிட்டி நாட் எனேபிள்டு இன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நான் இந்தியன் பேங்கை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு இந்தியன் பேங்க்லேருந்து இந்த மெசேஜ் இப்படி வந்துச்சு. இந்த மெசேஜ் சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா, உங்களுடைய இந்தியன் பேங்க் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்படி தான் இருக்கும். இங்கே டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணோடனே இங்கே எனேபிள் டிசேபிள் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணோடனே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது. ஏடிஎம் வித்ட்ராவல் ஆஃபில் இருக்குது. இகாமர்ஸ் அதுவும் ஆஃபில் தான் இருக்குது. பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ் போஸ் அதுவும் ஆஃபில் தான் இருக்குது. என்எஃப்சியும் ஆஃபில் தான் இருக்குது. கேஷ் போஸும் எல்லாமே ஆஃபில் தான் இருக்குது. ஸோ இது நல்ல ஒரு ஃபியூச்சர். அதாவது நமக்கு ஓடிபி வந்தாலும் நம்ம என்ட்ரி கொடுத்தாலும் இந்த ஆப்ஷன் எல்லாம் எனேபிள் பண்ணிவிட்டால் மட்டும்தான் எல்லாத்துக்குமே டிரான்சாக்ஷன் ஆகுது. அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா வச்சுக்கிங்களேன், இந்த இகாமர்ஸ் அதுன்னு சொல்லிட்டு இருக்குங்களா, அதை ஆன் பண்ணிவிட்டேன். ஆன் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் அப்டேட்டுன்னு கீழே இருக்குது. அப்டேட்டு கொடுத்தேன். அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் இப்படி ஒரு மெசேஜ், உங்கள் கார்டு நம்பரு அப்புறம் டொமஸ்டிக் கீழே போட்டு இகாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எனேபிள்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஒரு 6 டிஜிட் நம்பர் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க. அந்த நம்பரை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணவுடனே உங்கள் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ இருக்கும். கண்டினியூ கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் ஆக்சஸ் செட்டிங் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே உங்கள் டெபிட் கார்டு நம்பரு, டொமஸ்டிக்கு அப்புறம் இகாமர்ஸை எனேபிள்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அவ்வளோதான். இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் நான் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன் ஃப்ளிப்கார்ட்டில் மறுபடியும். ஸோ அங்கே மேலே அந்த ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டில் இருக்கிறது. செகண்டில் இருக்கிற ஆர்டர் நாட் எட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அதுதான் நான் ஃபஸ்ட்டு கொடுத்தது. இந்த ப்ராப்ளம்லாம் சரி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணேன். ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஃபியூச்சர். அதாவது எல்லாமே நம்ம கரெக்டாக வச்சுருந்தாலும் ஓடிபியே நமக்கு வந்தாலும் நமக்கு இந்த இடத்துல அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணிவிட்டால் மட்டும்தான் டிரான்சாக்ஷன் ஆகுது. அதனால்